வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. பொதுவாக ஹோம் ரெமெடிஸ், அதாவது வீட்லேயே கை வைத்தியமாக பார்க்கக்கூடியது, அதுவும் முக்கியமாக இருமலுக்கு ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். இருமல் இருந்துகிட்டே இருக்குது, வறட்டு இருமல், சளி முடிஞ்சு கூட இருமல் இருக்கும். ஒரு சிலருக்கு சுவாசம், அதாவது சுவாசம் தடை போதும் போது கூட இருமல் வரும். இதை சின்னதாக ஆரம்ப கட்டத்தில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆடாத்தோட இலையை 3 மட்டும் எடுத்துட்டு 1 ஸ்பூன் தேனில் லைட்டாக ஸ்லிம்மில் வதக்கணும். தேனை சூடே பண்ணக்கூடாதும்பாங்க, ஆனால் ஆடாத்தொடையோட லைட்டாக ஸ்லிம்மில் வதக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதோடு சேர்த்து அதிமதுரம், சித்திரத்தை, தாரிசப்பத்திரி, திப்பிலி, இதை 4 மட்டும் ஒரு கிராம் மட்டும் எடுத்து இதோட கலந்து நம்ம அப்படியே வடிகட்டி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுவும் காலை மாலை 2 வேளை 1 வாரத்துக்கு மட்டும் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல அந்த இருமல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆடாத்தோட இலையை மட்டும் கஷாயமாக்கி அதில் வடிகட்டி தேனில் குடிக்கணும். ஆடாத்தோட இலையை அரைச்சிட்டு கூட பசுவின் பால் அதில் அரைச்சிட்டு வெறும் வயிற்றுல 1 வேளை மட்டும் காலையில் குடிக்கணும். அது அவங்களுக்கு ஒத்துக்கிட்டு அப்படின்னா இந்த இருமல் மருந்தை 3 to 5 நாள் வரைக்கும் அவங்க குடிச்சிட்டே வரலாம். காலையில் மட்டும் பசும்பாலில் ஆடாத்தோடைய இலையை அரைச்சி அதை வடிகட்டி குடிக்கிறது. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு இது ஒவ்வாது. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு தடவை செஞ்சுட்டு இது அவங்களுக்கு ஒத்துக்கிட்டு அப்படின்னா இந்த ஆடாத்தோடைய ஆவின் பால், அதாவது கவு மில்க், அதில் சேர்த்து அரைச்சி இதை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரலாம். 3 நாள்லேருந்து 5 நாள் நல்ல இருமல் குறையும். இதே மாதிரி தூதுவளை இலை கிடைச்சாலும் சரி, அதுவும் ஆவின் பால், அதாவது பசுவின் பாலில் நல்லா மைய விட்டு அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றுல இது சாப்பிட்றலாம். இதுவும் 3 நாளைக்கு வெறும் வயிற்றுல மட்டும் 3 நாளைக்கு வெறும் காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தாலும் போதும், நல்ல இருமல் குறையும். அதேமாரி சுக்கு, மிளகு, திப்பிலி, இதை 3த்தையும் லைட்டாக வறுத்துட்டு அதை சூர்ணமாக ஆக்கி வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் தேனில் குழைச்சி ஒரு சிட்டிக்கை மட்டும்தான் காலையில் 1 வேளை நைட்டு 1 வேளை சிட்டிக்கை நாக்கில் தடவிட்டு வந்தாலும் இந்த இருமல் நல்லாவே குறையும். அப்படி இல்லைன்னா சித்த மருத்துவர் அனுப்பிங்கன்னா திப்ளி ரசாயனம்னு ஒரு லேகியம் இருக்கும். அந்த லேகியமும் ஒரு சுண்டைக்காய் அளவு, அதுவும் கண்டிப்பாக நைட்டு படுக்கும் போது வாயில் அதக்கிட்டு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நைட்டு தூங்கும் போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அது சலைவாவோட, அதாவது நான் வாயில் இருக்கிற உமிழ்நீரோட கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போகும்போது தொண்டையில் உள்ள சளி, நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் கரைஞ்சி அந்த சுவாசம் நல்லாவே மூச்சு விடும் போது இருமல் நல்லாவே குறையும். இதை ஃபஸ்ட்டு 3 days மட்டும் தான் செய்யணும். ஏன்னா திப்ளி ரசாயனம் கொஞ்சம் உடம்பு சூடாக்கக்கூடியது. உடம்பு சூடாக்கும் போது மட்டும்தான் உடம்புல உள்ள கபம் குறையும். அப்போ தான் இந்த இருமல் குறையும். ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா இந்த இருமல் முடிஞ்ச பிறகு உடனே அவங்க ஆயில் பாத் எடுத்துக்கணும். அதுவும் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு இது ஆன்டி ரியாக்ஷன் பண்ணிடும். டக்குன்னு இருமல் குறைஞ்ச உடனே, ஜுரம் முடிஞ்ச உடனே ஆயில் பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அதுவே கூட கபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் யார் எவ்வளோ எந்த அளவு எந்த ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சித்த மருத்துவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு சிலர் இதுக்குன்னே உள்ள ஆயில் தனியாகவே இருக்குது. அப்படி இல்லைன்னா ஓமத்தை மட்டுமே தலையில் தேய்ச்சிட்டு குளிக்க சொல்லுவாங்க. அதனால சித்த மருத்துவர் அன்னைக்கு இருமல் முடிஞ்ச பிறகு என்ன பத்தியம் இருக்கணும், என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் இருக்கிறதே ரெமெடிஸாக நம்ம எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் 1 or 2 days மட்டும் செஞ்சுட்டு அது நமக்கு அலர்ஜி இல்லாமல் நல்லாவே கேட்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா சித்த மருத்துவர் அடைக்கி இதுக்கு ஒரு பர்மனெண்ட் ரிலீஃபை அடையலாம். நம்ம ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.